கேரளாவை உலுக்கிய பெண்கள் கேரளாவில் கொடுக்கப்பட்ட தமிழ் கேரளா எந்த அளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை உள்ள மாநிலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கடவுளை நேர வந்து அவங்க கிட்ட பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியா நம்புறாங்க. அந்த கடவுளுக்காக எதையும் செய்யக்கூடியவங்களும் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னு உங்களுக்கு இந்த கதைக்குள்ள போக போக புரியும். இந்த கதையோட ஆரம்பம் சரியா 26 செப்டம்பர் 2022 அன்னைக்கு கேரளால இருக்கிற எர்ணாகுளத்துல ஆரம்பிக்குது. செல்வராஜ் தன்னோட அம்மா பத்மத்துக்கு காலையில சரியா ஒரு 7 மணி வாக்குல போன் பண்றாரு. இது சாதாரணமான அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக பண்ற ரெகுலர் கால் தான். ஆனா 2-3 வாட்டி கால் பண்ணியும் அவங்க அம்மா போனை எடுக்கல. செல்வராஜுக்கு இது ஏதோ சரியா படல அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க அம்மா இவன் போன் பண்ணப்ப அவன் காலை எடுக்காம இருந்ததே இல்லை. சரி, இதுக்கு மேல சரியா வராது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண செல்வராஜ் இதை பத்தி தன்னோட அத்தை பழனி அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லி அம்மாவை நேர போய் பார்க்க சொல்றான். பழனி அம்மாவோட வீடு பத்மத்தோட வீட்டுல இருந்து சுமார் 15 நிமிஷம் தொலைவில் இருக்கிற கல்லூர்ல இருக்குது. இதை கேட்டதும் பழனி அம்மா நேர போய் பத்மத்தோட வீட்டுல பாக்குறாங்க. ஆனா அவங்க இல்ல. பத்ம இப்படி போன் எடுக்காம இருந்தது இல்ல. அது போக வீட்டுல இருந்து எங்கேயாவது வெளியே போனா சொல்லிட்டு தான் போவாங்க. அதே நேரம் இதுல ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் தோண ஆரம்பிச்சது. ஏன்னா பத்மோ மிகவும் சாதாரண பொண்ணு தான். சொல்ல போனா அவங்களுக்கு போனை கூட சரியா யூஸ் பண்ண தெரியாது. பழனி அம்மாவும் அன்னைக்கு பூரா அவங்க வீட்டு வாசல்லையே காத்திருந்தாங்க. ஒண்ணு பழனி அம்மா வந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே. ஆனா அன்னைக்கு நாள் முழுசும் காத்திருந்தோம். அவங்க வீட்டுக்கு வராததால பழனி அம்மா அடுத்த நாள் காலையில திருவனந்தபுரம் காவல் நிலையத்துல காணாமல் போனதா புகாரும் கொடுத்தாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பத்மோ எர்ணாகுளத்துல ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருந்ததாகவும் அங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லைனும் பழனி அம்மா போலீஸ் கிட்ட சொன்னாங்க. பேசிக்காவே பத்மோ நம்ம தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வேலை தேடி எர்ணாகுளம் வந்திருக்காங்க. ரோட்ல லாட்டரி சீட்டு வித்து தன்னோட வீட்டு செலவுகளை பார்த்திருக்காங்க. அதுக்கு காரணம் மருமகளோட வந்த சின்ன சண்டை தான். இந்த சூழ்நிலையில கேரளால இருக்கிற அவங்க நாத்தனாரான பழனி அம்மா மூலியமா இங்க வந்து தனியா வீடு எடுத்து தங்கி இருந்திருக்காங்க. போலீஸ் தன்னோட விசாரணை ஆரம்பிக்கவும் செய்யுது. கடைசியா அவங்களோட போன் இருந்த லொகேஷனை தேடி பார்க்கும்போது அது சரியா அவங்க வீட்டுல இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஆரன்முளா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய டவர் ரேஞ்சை காட்டுது. ஆரன்முளா அப்படிங்கிற இடம் பத்தனந்திட்டா மாவட்டத்தில் இருக்குது. சரியா சொல்லணும் அப்படின்னா நம்ம சபரிமலையும் அதே மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கவும் போலீஸ் பத்மத்தோட போனோட சிடிஆர் ரிப்போர்ட்டை ஆய்வு செய்யறாங்க. போன் கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி முகமது சஃபி அப்படிங்கிற ஆள்கிட்ட பத்ம பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. போலீஸ் சஃபியை பத்தி விசாரிக்கும் போது அவர் கொச்சியில இருக்கிற செனாய் ரோட்ல ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வர்றாருன்னு தெரிய வருது. அது போக போலீஸ் நேரடியா சபியோட ஹோட்டலுக்கே போய் விசாரணையை தொடங்குறாங்க. அப்போ சபி, நான் நேத்துல இருந்து ஊர்லயே இல்ல, தொழில் விஷயமா தன்னோட ஃப்ரெண்டோட காரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஆரன்முளாவுக்கு போனதாகவும் சபி சொல்றான். சரின்னு போலீஸ் சபியோட அந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது அவன் இங்க வரவே இல்லை அப்படின்னு அந்த ஃப்ரெண்டும் சொல்லிடுறாரு. இதுக்கிடையில சபியை பத்தி டெப்தா விசாரிக்கும் போதுதான் போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அதாவது சபி மேல ஏற்கனவே பல கேஸ் இருக்கிறதும் கடைசியா ஒரு 75 வயசு பாட்டி ஒருத்தங்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சதுக்காக 15 மாசம் ஜெயில இருந்துட்டு சமீபத்துல தான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இதுக்கப்புறம் போலீஸ் தன்னோட பாணியில விசாரிக்கவும் சபி எல்லா உண்மையும் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது, சார், இந்த கேஸ்ல நான் மட்டும் தப்பு பண்ணல, இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சபி ஏதோ பெருசா தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. இந்த கேஸ்ல நாம யாருமே எதிர்பார்க்காத காரியத்தை தான் இந்த சபி செஞ்சிருக்கான். கேரளாவோட வரலாற்றிலேயே, ஏன் இந்தியாவோட வரலாற்றிலேயே இதுவரைக்கும் வெளிவராத ஒரு கொடூரமான கேஸ் வெளிவந்தது அன்னைக்கு தான். இந்த கேஸ்ல 2 பேர் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க ஏன் கொடுக்கப்பட்டாங்க, அதை யார் கொடுத்தாங்க, கொடுத்தவங்களுக்கு என்ன கிடைச்சது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் தாஸ், இது பிளாக் ஸ்மைலி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பகவல் சிங் அவரோட மனைவி லைலா சிங், அவங்க 2 பேருமே அந்யோன்யமான ஒரு தம்பதி. 2 பேருமே நல்லா படிச்சவங்க. கேரளானாலே ஆயுர்வேத மருத்துவம் ரொம்ப ஃபேமஸ். இவங்க 2 பேருமே ஆயுர்வேத மருத்துவரா இருந்தது மட்டும் இல்லாம ஒரு பிரபலமான மருத்துவமனையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பகவல் சிங் இது எல்லாத்தையுமே தன்னோட அப்பாவான வாசு வாத்தியார் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாரு. இந்த வைத்திய தொழில அவங்க குடும்பம் தலைமுறையா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிங்குக்கு இந்த தொழில ஈடுபட சுத்தமா விருப்பமே இல்லை. அதனால 1980 வாக்குல சவுதி அரேபியாவுக்கு
அரேபியாவுக்கு வேலைக்கு போக ட்ரையும் பண்றாரு. ஆனா பல காரணங்களால அவரோட விசா கேன்சல் ஆகி போக சவுதி அரேபியா போகவே முடியாமலே போச்சு. அதனால வேறு வழி இல்லாம அவர் தன்னோட குடும்ப தொழிலுக்கே வர வேண்டியதாயிருச்சு. இவங்க 2 பேருமே நல்ல ஃபேமஸான ஆளு அப்படிங்கறனால அந்த ஊர்ல இவங்களை பத்தி தெரியாத ஆளுங்க யாருமே இல்ல. பட் ஆனா அவங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பினான்சியலா ரொம்பவே பிரச்சனையில இருந்தாங்க. கடன் வாங்கின இடங்கள்ல இருந்து பிரஷர் அதிகமா இருந்ததும், அது போக குடும்பத்துல சொத்து பிரச்சனையால கேஸ் நடக்கிறதாலையும் எந்த சொத்தையும் வித்து கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையும் அவங்களுக்கு இருந்துச்சு. இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்ற வருமானம் வட்டி கட்டுறதுக்கு மட்டும்தான் சரியா இருந்துச்சு. அது போக அவங்களால அசலை கொடுக்கவே முடியல. அப்படி அசலை கொடுக்க சொல்லி பிரஷர் மேல பிரஷர் இவங்களுக்கு இருந்ததால அதிக மன உளைச்சல்லையும் இருந்தாங்க. இப்படி ஒரு நாள் பாத்தீங்கன்னா Facebookல இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு தேவி அப்படிங்கிற பொண்ணுகிட்ட இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வருது. அந்த பொண்ணுகிட்ட இவர் தொடர்ந்து பேசவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பகவல் சிங் கூட பேசிக்கிட்டு இருக்க தேவி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல அவரோட தொடர்புல தான் இருக்காங்க. இந்த 3 வருஷத்துல அவங்களுக்கு இடையில இருந்த நட்பு அதிகமாச்சு. பகவல் சிங் தேவியை முழுசா நம்பி தன்னோட வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் பேசும்போது தன்னோட பிரச்சனை பத்தியும் சொல்றாரு. தான் ரொம்ப நாளா பண கஷ்டத்துல இருக்கேனும் அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற விஷயம் தெரியலேனும் பகவல் சிங் சொல்றாரு. பகவல் சிங் சொல்றதை கேட்ட தேவி இதே மாதிரி தான் சில வருஷத்துக்கு முன்னாடி நானும் பண பிரச்சனையில இருந்தேனும் அது போக தன்னோட அண்ணன் கூட இருந்த சொத்து தொடர்பான பல பிரச்சனை இருந்ததாகவும் அதுல இருந்து தான் எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றா. மேலும் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆளை தனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் தேவி அவர்கிட்ட சொல்லவும் அவரு உடனே அவரை நான் சந்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தேவி கிட்ட கேட்கிறாரு. சரி நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்ன தேவி அதுல இருந்து சரியா 2 நாளைக்கு அப்புறம் பகவல் சிங் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு. கதவை திறந்ததும் அவர் தன்னோட பேரு ரசீத்னும் அது மட்டும் இல்லாம தன்னை தேவி தான் அனுப்புனதாகவும் சொல்றாரு. இந்த இடத்துல இத்தனை பேரை கேட்கவும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மொத்த கதையும் உங்களுக்கு தெளிவாயிரும். அந்த கதை தெளிவாகும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரஷீத் அவங்க கிட்ட தான் ஒரு மாந்திரீகனும் அவங்களோட பண பிரச்சனைகளை உடனே சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். என்னதான் படிச்சவங்களா இருந்தாலும் பண பிரச்சனைன்னு வரும்போது எல்லாத்தையும் நம்பிதான் ஆவாங்க. முதல்ல யாராவது அவங்களுக்கு செய்வன வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி சில சடங்குகளை செய்யணும்னு சொல்லி சில பொருட்களை வாங்கிட்டு வர சொல்றான். அதுக்கப்புறம் அவன் காட்டுற சில மாயாஜால மேஜிக் விஷயங்களை பார்த்து இவனுக்கு உண்மையிலே சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் நம்புறாங்க. அந்த சடங்கோட கடைசியில அவங்க மேல யாரோ பலமான செய்வினை வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பகவல் சிங் கிட்ட சொல்றா ரஷீத். அதை சரி செய்ய ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்றான். உனக்கு இது எல்லாம் சரியாகணும் அப்படின்னா என் கூட லைலா படுக்கையில இருக்கணும்னு, அப்படி படுக்கையில இருக்கும்போது அது எல்லாத்தையும் நீ நேரா பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பகவல் சிங் கிட்ட அந்த ரஷீத் சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் படிக்கும்போது உங்களை மாதிரியே தான் எனக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி தோணுது இல்ல, அது எப்படி ஒரு மனுஷன் தான் மனைவிய இன்னொருத்தன் கூட இருக்கிறத பார்க்க முடியும் அப்படிங்கறதானே. ஆனா இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, பகவல் சிங் தன்னோட மனைவி லைலாவை இதுக்கு சம்மதிக்க வச்சதுதான். என்ன தலை சுத்துதா, இனிமேல் தலைகீழா சுத்தும். என்னதான் படிச்ச டாக்டரா 2 பேரும் இருந்தாலும் ஒரு மாந்திரிகனோட பேச்சை நம்பி அவங்க இதை பண்ணாங்க. ஒருத்தவங்களோட பண பிரச்சனை அவங்களை எந்த அளவுக்கு தாழ்ந்த அளவுக்கு முடிவுகளை எடுக்க வைக்கும் அப்படிங்கிறது என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஆனா இதுக்கப்புறம் ரஷீத் சொன்னதுதான் இன்னும் பயங்கரமானதா இருந்துச்சு. உங்க மேல இருந்த செய்வனை முதலைக்கு இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அதை முழுசா சரி செய்யணும் அப்படின்னா நீங்க ஒரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னா அப்படிங்கிறது நீங்க ஏதோ நினைக்கிற மாதிரி ஆடோ கோழியே கிடையாது. அது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட உயிர் அப்படிங்கிற விஷயத்த ரஷீத் சொல்லவும் 2 பேரும் அதிர்ச்சியா நின்னாங்க. ரஷீத் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் ஒரு ஆஃபர் கொடுக்குறான். அதாவது மனுஷனை தானே கூட்டிட்டு வர்றேனும், ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஒரு சின்னதா ஒரு அமௌண்ட் ஒன்று தரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். எனக்கு இந்த இடத்துல ஆச்சரியமோ அதிர்ச்சியோ சுத்தமா இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா தன்னோட மனைவிய இன்னொருத்தவங்க கூட அனுப்புனவனுக்கு இந்த பலி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அங்க இங்க கடனை வாங்கி அவன் கையில 2 லட்சம் ரூபாயை கொடுக்குறாங்க. இப்போ அந்த பணத்தை வாங்கின ரஷீத்துக்கு உடனடியா ஒரு மனுஷன் வேணும், தேடவும் ஆரம்பிக்கிறான். சிங்கு குடும்பத்தை ஏமாத்தினது மாதிரியே அவன் பல பேரை தன்னோட புடியில வச்சிருந்தான். தேவி மூலமா பல பேருக்கிட்ட பேசி நம்பிக்கையை உருவாக்கி தாங்கிட்ட அபூர்வ சக்தி இருக்கிறதா சொல்லி ரஷீத் அவங்கள எல்லாத்தையும் நம்ப வைப்பான். இன்றைய மக்களோட மிக முக்கியமான பிரச்சனையான பண பிரச்சனையை கையில் எடுத்து அது எல்லாத்தையுமே தான் சரி பண்ணி தர்றேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கி அவங்கள ஏமாத்துறதா ரஷீத்தோட மிக முக்கியமான வேலையே. அப்படித்தான் ரஷீத் பாத்தீங்கன்னா ரோஸ்லின் அப்படிங்கிற ஒரு
ஒரு பொண்ணை சந்திக்கிறான். ரோஸ்லின் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ. வீடு வீடா போய் சோப்பு, வாஷிங் பவுடர் இது எல்லாம் விற்கக்கூடிய வேலை பார்க்குறா. ரஷீத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ்லின் தான் இதுக்கு சரியான ஆளா தெரிஞ்சா. அவளும் இவன் கிட்ட பண பிரச்சனையா தான் இவனை பார்க்க வந்தப்ப இவன் கூட பழக்கம். அவளை போய் நேர பார்த்த ரஷீத்து, உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன், ஆனா அதுக்காக நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னான். அவளும் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஒரு ஆபாச படத்துல நீ ஒரு சின்ன கேரக்டர்ல நடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். வீடு வீடா போய் பொருள் விற்கிற ஒரு பொண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை தான். அதுபோக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரோஸ்லின் தன்னோட வீட்டுக்காரை விட்டு பிரிஞ்சு தனியா இருந்தா. பல யோசனைக்கு பின்னாடி அவளும் அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாம சரின்னு சம்மதிக்கிறா. அதுல இருந்து சரியா 2 நாள் கழிச்சு ரோஸ்லினை பகவத்சிங்கோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் நம்ம ரஷீத். அங்க இருக்கக்கூடிய பெட்ரூம்ல இருக்கக்கூடிய கட்டில்ல அவளோட கையையும் காலையும் கட்டி போடுறாங்க. இவளும் இது ஏதோ படத்துல வரக்கூடிய ஒரு சீன் தான் அப்படின்னு சொல்லி நம்பி அமைதியாகவும் இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஷீத் மந்திரம் ஓதுறதை கேட்கவும் ஏதோ விபரீதம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தோணவும் ஆரம்பிக்குது. அங்க மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்த ரஷீத் ஒரு எடுத்து பகவத் சிங் கையில கொடுத்தான். ரோஸ்லினோட இருக்கவும் சொல்றான். பகவத் சிங் மற்றும் லைலா சிங் 2 பேரும் சேர்ந்து அவளோட கழுத்தை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட உடலோட பாகங்களை வெட்டவும் ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் விட கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சடங்குங்கிற பேர்ல லைலாவும் பகத்சிங் 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணோட குடிக்கவும் செஞ்சாங்க. இதான கொடுமையோட உச்சம்னு நினைச்சோம். ஆனா இதை விட மிகப்பெரிய இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணாங்க. அதுதான் நம்மளால சகிக்கவே முடியாத விஷயம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஷீத் சொல்லவும், அவங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த பொண்ணோட நீங்க திங்கணும் அப்படின்னு சொன்னதுதான் இங்க மிக மோசமான விஷயமே. இதை சொல்லும் போதே எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்கிறவங்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் உடலை பார்த்தீங்கன்னா பல வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல புதைக்கிறாங்க. அது போக புதைச்ச இடத்துல 40 நாளைக்கு விளக்கேற்றவும் சொல்றான். இந்த கேஸை பத்தி நான் படிக்கும்போது ஒரு மனுஷனை மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமாகவும் அதே நேரத்துல மிக மிக கொடூரமாகவும் மாத்துது அப்படிங்கிற விஷயத்த என்னை விட இந்த கதையை கேட்கிற உங்க எல்லாத்துக்குமே நல்லா புரியும்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறம் தான் அந்த கொடூரம் நடந்துச்சு. அதாவது அதுல இருந்து சரியா 2 மாசம் கழிச்சு ரஷீத்துக்கு போன் வருது. அதுல இந்த சடங்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட தங்களோட வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் ஏற்படல அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ரஷீத்துக்கிட்டே திரும்பவும் வர்றாங்க. அதுக்கு அந்த ரஷீத்தும், உங்க மேல இருக்கிற செய்வனை ஒரு தீந்துராது, அதை முழுமையா நீக்கணும்னா கண்டிப்பா இன்னொரு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அதை கேட்ட சிங்கு குடும்பம், இல்ல கண்டிப்பா இன்னொரு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இந்த கதையை ஆரம்பத்துல இருந்து கேட்கிற நீங்களோ இல்ல நானோ கண்டிப்பா நம்ப மாட்டோம். ஆனா ஏற்கனவே பண பிரச்சனை இருக்கிற ஒரு குடும்பம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த மாதிரியான விஷயத்துக்கு செலவு பண்ண தயாரா இல்ல. ஆனா இந்த வாட்டி தாங்களே ஒரு மனுஷனை கூட்டிட்டு வர முயற்சி பண்றதா ரஷீத்திட்ட சிங்கு குடும்பம் சொல்லிச்சு. ரஷீத்தும் சரி ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போனையும் கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவங்க வலையில யாராவது மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பேஷண்ட், அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் அப்ரோச் பண்றாங்க. அந்த சமயத்துல தான் சுமா அப்படிங்கிற பொண்ணு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் உடைஞ்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அவளை வீட்டுக்கு வர வச்சு அவளை வச்சு இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடிவு பண்ணி அவளை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ரஷீத்துக்கு கால் பண்றாங்க. நேர்ல வர்ற ரஷீத் அவளோட காலை பார்த்துட்டு, ஊனமா இருக்கிறவங்களை பலி கொடுத்தா இப்ப இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாயிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். சரின்னு அந்த பொண்ணை இவங்களே திருப்பி அனுப்பிடுறாங்க. இப்படியே 1 வாரம் ஆகுது. இந்த சூழ்நிலையில ரஷீத்தவே திரும்ப ஆள் பிடிக்கவும் சொல்றாங்க. இதைத்தான் ரஷீத்தும் எதிர்பார்த்தான். அதே மாதிரி அவனுக்கு இதுக்கும் 2 லட்சம் ரூபாய் எனக்கு பணம் வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட பணமும் வாங்குறான். அந்த நேரத்துல தான் பத்மா நம்ம ரஷீத்துக்கு பழக்கமும் ஆகுறாங்க. அதாவது ரோஸ்லினுக்கு கொடுத்த அதே ஆஃபரை சொல்லி, அதாவது ஒரு ஆபாச படத்துல நடிச்சா 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி பத்மத்தையும் கூட்டிட்டு வர்றான். அங்க வச்சு பத்மத்தை அவங்க எல்லாரும் சேர்ந்து அதே கொடூரமான முறையில் முதல்ல பாத்தீங்கன்னா பத்மத்தோட சிதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த வீடு முழுசும் தொளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட உடம்ப அதை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல மறுபடியும் புதைக்கிறாங்க. அது போக இந்த வாட்டி அடுத்த 3 மாசத்துக்கு வெள்ளிக்கிழமைகள்ல சடங்கு பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பத்மாவோட உடம்புல
சாப்பிடுறதுக்காக பிரிட்ஜ்லயும் சேர்த்து வைக்கிறாங்க. போலீஸ் பாத்தீங்கன்னா சபியை கைது பண்ணி விசாரிச்சப்ப சபி எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான். அவனோட வாக்குமூலத்தோட அடிப்படையில இது ஒரு சாதாரண காணாம போன கேஸ் இல்ல அப்படிங்கறத போலீஸ் புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் பாத்தீங்கன்னா பகவத்சிங்கோட வீட்டுக்கு போய் அங்க நடந்த எல்லாத்தையும் கேட்டு அதிர்ச்சி ஆனாங்க. இந்த செய்தி பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல பரவ ஆரம்பிக்கவும் ஒட்டுமொத்த கேரளாவும் ஆடி போச்சு. அதுக்கப்புறம் பத்மா மற்றும் ரோஸ்லி பகவத்சிங்கோட வீடு அந்த ஏரியாலேயே மிகவும் பிரபலமாச்சு. மக்கள் பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து அந்த வீடை பார்க்கவும் வந்தாங்க. போலீஸ் கண்டுபிடிச்ச உடல் பாகங்கள் மற்றும் ஆதாரங்களோட அடிப்படையில அந்த பொண்ணுங்களை கொன்னது இந்த 3 பேர் தான் அப்படிங்கிற விஷயம் உறுதியாச்சு. ஆனா இதுல அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கைது செய்யப்பட்ட சில மாதங்கள்லயே 3 பேரும் ஜாமீன்ல வெளியே வந்தாங்க. இன்ன வரைக்கும் அந்த கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் அவங்களுக்கு எதிராக இறுதியான தீர்ப்பு கோர்ட்டால வழங்கப்படல. போலீஸ் சபியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு வக்ரம் பிடிச்சவனும் மத்தவங்களை துன்புறுத்தி அதை பார்த்து சந்தோஷம் அடைகிறமே அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. நம்ம சேனலோட வழக்கமான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று சொல்லவா, இந்த ரஷீத் படம் பாத்தீங்கன்னா சஃபி அதுபோக தேவி இந்த 3 பேருமே வேற வேற ஆள் கிடையாது. இந்த 3 பேருமே ஒரே ஆள் தான். இந்த சஃபிக் தான் ரஷீத் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையும் மாந்திரிகனா சந்திப்பான். இன்னொரு பக்கம் தேவிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்ல இருக்கிற ஃபேக் ஐடி மூலியமா எல்லாரையும் தன்னோட வலையில வீழ்த்துவான். மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் இத்தனை நாளா அதை நம்பினவங்களை மட்டும்தான் பழி வாங்குச்சு. ஆனா இப்போ இந்த கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு கேஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் தாஸ். இது பிளாக் ஸ்மைலி.